பொறுப்புங்கிறது இப்ப நான் சீமான், நான் விருதுநகர்ல என் தாத்தா காமராஜுக்கு பெருந்தலைவர் பெருவிழான்னு கூட்டம் போட வந்திருக்கேன். அந்த கூட்டத்துல 2 பேருக்கு காயம் பட்டுறான் இல்ல இறந்துறான்னு வச்சுக்கிறேங்க. நான் இங்க வரலைன்னா, நான் இந்த கூட்டம் போட வரலைன்னா அந்த சாவு நடந்திருக்குமா? நடந்திருக்குமா? அப்போ கரூர்ல நடந்த இந்த சாவு, இந்த இழப்பு, விஜய்ங்கிற தம்பி விஜய் அந்த இடத்துக்கு அவர் வரலன்னா இந்த கூட்டம் கூட போதா? இந்த நிகழ்வு நடக்க போதா? அப்ப முதல் காரணி யாரு? நீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. முதல் காரணம் நான் வர்றதுனாலதானே அது நடக்குது. அப்ப முதல் காரணம் யாரு? நான் தான். அப்போ நான் அதுக்கு பொறுப்பு முதல்ல ஏற்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வருந்தணும். அதுக்கப்புறம் உண்மை கண்டறிகிறதுக்கு இப்ப நீங்க புலன் விசாரணை கேட்டிருக்கீங்க. மத்திய புலன் விசாய்வு நீதிபதி ஒரு நபர், நீதிபதி அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் இருக்கு. நீதி விசாரணை இருக்கு. வரட்டும் போது உண்மை தெரிஞ்சிடும். யாரால எது நடந்ததுன்னு சொல்லிட்டு விலகணும். அதானே சரி. ஒரு இதுவுமே என் மேல இல்ல, நான் பொறுப்பே ஏற்க முடியாது, அது பொறுப்பே இருக்க முடியாது, எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்றது நீங்க எப்படி ஏற்கிறீங்க?